நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அவர் பேசுறாரு. நீங்க நான் சொல்றேன். நேற்று இரவு காணாமல் போன திரு ஜெயக்குமார் அவர்கள் காணாமல் போனது சம்பந்தமாக அவரது மகன் ஒரு புகார் மனு காவல் நிலையத்தில் அளித்தார். அந்த புகார் மனுவின் மீது வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டது. புகார் மனு கொடுத்த பிறகு அவர் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதத்தையும் அவர் கொடுத்தார். அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அட்ரஸ் செய்யப்பட்ட கடிதத்தை கொடுத்தார். அது கொடுத்தவுடன் நேற்று இரவே 3 தனிப்படைகளை இமீடியட்டாக அமைச்சு இமீடியட்டாக புலன் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று அவருடைய தோட்டத்தில் ஒரு எரிந்த நிலையில் ஒரு உடல் காணப்பட்டது. அது காணாமல் போன திரு ஜெயக்குமாரோட உடல் என்று தெரிய வந்ததன் பேரில் இப்போ மேலே கொண்டு புலன் விசாரணை நடைபெற்று இல்லை வரல. அவர் இங்கே தான் அவரோட ஆஃபீஸில் தான் இருந்தது. நேற்று தான் அவரோட உதவியாளர் நேற்று மாலை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. இல்லை, இது வரைக்கும் அந்த புகார் மனு புலன் விசாரணை போயிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் சொல்றேன். டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனிப்படையில் 7 படைகள் அமைச்சிருக்கு. தனிப்படையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நான் ஃபர்தரா அப்புறம் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் டிஐஜி மூர்த்தி ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசனுடன் டிஐஜி மூர்த்தியும் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவிலே முழு விவரங்கள் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பான நேரலையை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.